அதிகாரம் விருந்தோம்பல். குறள் எண் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்தோம்பி வரவிருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்து அவர்க்கு. இதை நாம பிரித்து சொல்லுகிற போதே இதனுடைய பொருள் மிக தெளிவாக நமக்கு தெரிகிறது. நம்மை தேடி வரக்கூடிய விருந்தினரை, வரவிருந்து வருகின்ற விருந்தினரை நாம் எப்படி உபசரிக்க வேண்டுமா? அதிதி தேவோ பவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரக்கூடிய விருந்தினர், நம்மை தேடி வரக்கூடிய புதியவர்களுக்கு தான் விருந்தினர் அப்படின்னு பேர். கடவுளுக்கு சமமாக அவர்களை மதிக்க வேண்டும். அவர்களை நாம் கடவுளுக்கு நிகராக மதித்து ஒரு தெய்வமே நம்மை தேடி வந்தது போல் அவர்களை கொண்டாடி அவர்களுக்கு உபசரித்தோமே ஆனால் நம்மை இந்த உலகமானதும் அல்லது நமக்கு எந்த விதமான பேரு கிடைக்கும் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்லுகிறார் பாருங்கள். நல்விருந்து வானத்தவர்க்கு, தேவர்களுக்கு ஒப்பான மதிப்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த விருந்தினர்ங்கிறவர் யார்? நம்மள பல பேருக்கும் இன்னைக்கும் அந்த சந்தேகம் உண்டு. விருந்தினர் அப்படின்னா நம்ம யார சொல்றோம் அப்படின்னா, சொந்தக்காரங்க வந்த உடனே என்ன சொல்றோம்? எங்க வீட்டுக்கு விருந்தாடி வந்திருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்றோம். குழந்தையில இருந்தே அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். விருந்தினர் என்பவர்கள் யார் அப்படிங்கறத இப்போ இந்த குறளின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்பின் அறிமுகம் இல்லாத புதியவர்களுக்கு தான் விருந்தினர்கள் அப்படின்னு பேர். வள்ளுவர் விருந்தினர் கவனிக்கணும்னு சொல்றாரே, அவர் சொல்ற அனைத்து விருந்தினரும் இவங்க தான். ஆனா நாம என்ன நினைச்சிடுறோம்? ஓஹோ, அக்கா புள்ள வந்தா அப்படி கவனிக்கணும் போல இருக்கு, நம்ம கூட பிறந்த தங்கச்சி வந்தா அப்படி கவனிக்கணும் போல இருக்கு. அவங்களெல்லாம் அப்படி கவனிக்க சொல்லல வள்ளுவர். விருந்தினர் புதியவர். அந்த புதியவரை தான் நாம எப்படி கவனிக்கணும்? தெய்வத்துக்கு நிகராக கவனிக்க வேண்டும். அந்த விருந்தினர் தான் கடவுளுக்கு ஒப்பானவருங்கிறார் வள்ளுவ பெருந்தகை. அப்போ விருந்தினர்னா புதியவர். நம்ம புதியவர் அப்படியா கவனிப்போம்? இல்லையே. இனிமே வள்ளுவர் சொன்னது இவர்கள்தான் விருந்தினர்கள் என்பதை புரிந்து கொண்டு புதியவர்களை மிகுந்த அன்போடு, அவர்கள் நம்ம முன்ன பின்ன அறிமுகம் இல்லாதவர்கள் தான் அந்த விருந்தினர்கள், அவர்களை மிகுந்த அன்போடு கனிவோடு தெய்வத்துக்கு நிகராக அவர்களை நாம் உபசரிப்போமையானால் நாம் தேவர்கள் நிலையில் வைத்து பிறரால் போற்றப்படுவோம் என்பதை மறந்து விடாது பிறரையும் மகிழ்வித்து நாமும் மகிழ்ச்சியுடன் வாழலாம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்விருந்து வானத்தவர்க்கு. நல்
நல்விருந்து வானத்தவர்க்கு.